ஒரு காலத்துல படிக்க போற காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ் அம்மா அப்பா இருந்தாலும் சரி, இல்ல வயசானவர்கள் தாத்தா பாட்டி இருந்தாலும் சரி, யூஸ்வலா அவங்க லைஃப்ல டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் இருந்துட்டு இருக்கும். ஒரு நார்மலா போயிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருந்தா வீக் டேஸ்ல ஸ்கூலோ காலேஜோ போயிட்டு வந்து கொடுத்துருக்கிற ஸ்கூல் காலேஜ்ல அசைன்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஹோம் ஒர்க்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் இல்லைன்னா கூட ஏதாவது அந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும், ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட், டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்ல டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா அவுட்டோர் கேம்ஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நோக்கி அவங்க வந்து டிராவல் பண்ணுவாங்க. வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க பார்த்தோன்னா, இப்போ அப்பான்றவர் வேலைக்கு போவாரு, பிறகு வந்து ஓய்வு எடுப்பாரு. வீக்கெண்ட்ஸ்க்கு அவருக்கு லீவ் கிடைச்சதுன்னா ஃபேமிலியோட எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டு போவாரு. அம்மான்னு சொல்லும் போது வீட்டுல சமைக்கிற ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க, வீடை பார்த்துப்பாங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பார்த்துப்பாங்க, வர பசங்களுக்கு ஹஸ்பண்ட்ஸ்க்கு அவங்க பார்த்துப்பாங்க. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட டெய்லி ரொட்டீனை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ அது ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. குறிப்பா பிலோ 16 இருக்கிற சில்ட்ரன் சில பேர் அதுல இருந்து மீண்டு வந்து டே டு டே ரொட்டீனை ஃபாலோ பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. பட் அவங்களால அதுல சக்சஸ் ஆக முடியல. பட் இப்போ ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமா அடிக்ட் ஆனதுனால பசங்கள்ல இருந்து பெரியவங்க இருந்தாலும் சரி, டே டு டே லைஃப்ல இருக்கிற ரொட்டீனை தவிர்த்து மற்ற விஷயத்துல அடிஷனல் கான்சென்ட்ரேஷன் இருந்தாலும் சரி, ஓவர் திங்கிங் இருந்தாலும் சரி, நாலேஜ் கெயின் பண்றது இருந்தாலும் சரி, யாருனாலையுமே முடிய மாட்டேங்குது. வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற பீப்புள் அவங்களுக்கே தெரியாம ஒரு விஷயத்துல அவங்க அடிக்ட் ஆயிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்போன்ல இருக்கிற சோசியல் மீடியால இருந்து வெளியே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டே டு டே லைஃப் ரொட்டீன்ல இருக்கிறதுக்கு வேர்ல்ட் லெவல்ல ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கு. அந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டுறதுக்கு நைட்ல நிலா காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. பட் இப்போ அந்த குழந்தைய சாப்பாடு ஊட்டுறதுக்கு இருந்தாலும் சரி, அந்த குழந்தை க்ரை பண்ணிட்டு இருந்தா ஸ்டாப் பண்றதுக்கு இருந்தாலும் சரி, அதுக்காக யூஸ் பண்ற ஒரே ஒரு டூல் இல்ல வெப்பன் சொன்னா சோசியல் மீடியா தான். வேர்ல்ட்ல இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா இதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இதோட இம்பாக்ட் ஃபியூச்சர்ல பாதிக்கும்னு சொல்லி கருதுன பெரிய பெரிய நாடோட கவர்மெண்ட் இப்போ புதுசா ஒரு சட்டத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி ஆஸ்திரேலியால இருக்கிற கவர்மெண்ட் பார்த்தோம்னா 16 ஏஜ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க போன்ல யூஸ் பண்ற சோசியல் மீடியா, அதாவது டிக்டாக் இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் சரி, யூடியூப் இருந்தாலும் சரி, ஸ்னாப் சாட் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியால இருக்கிற கவர்மெண்ட் இந்த கம்பெனிஸ்க்கு 16 ஏஜ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ் இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றவங்களுக்கு ஆக்சஸை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம், பசங்களோட ஆக்சஸ் பிளாக் பண்ணா என்ன ஆக போகுது, அவங்க அம்மா அப்பாவோட போன் எடுத்து யூஸ் பண்ணுவாங்களே, இதுக்கும் அந்த கவர்மெண்ட் ஃபியூச்சர்ல செக் வைக்க போகுது. பட் இந்த லானால நிறைய பசங்களே அந்த சோசியல் மீடியால ஆன அடிக்ட்ல இருந்து வெளியே நிறைய பேருக்கு கொண்டு வர முடியும். இந்த வீடியோல ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் புதுசா லான்ச் பண்ண 16 ஏஜ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ற சோசியல் மீடியாக்கான லா பத்தியும், பிறகு வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற பல கண்ட்ரிஸ் இதை பார்த்து பேக் டு பேக் இதே லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண பத்தியும், ஃபியூச்சர்ல இந்தியாலுமே இந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்சஸ் இருக்கா, இந்த விஷயத்துல இந்தியாவோட கருத்து என்ன, இன்கேஸ் இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டடான வீடியோஸ் நீங்க ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னா கீழே இருக்கிற ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். ஆஸ்திரேலியா தான் வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கண்ட்ரி 16 ஏஜ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு சோசியல் மீடியா யூஸ் பண்றதுக்கு பேன் பண்ணது. இந்த லா ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் சொன்னபடி 10th டிசம்பர் 2025ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இன்கேஸ் இந்த கம்பெனிஸ் இதையும் மாரி அவங்க பிளாக் பண்ண டினை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு $49.5 மில்லியன் வரைக்கும் ஃபைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா கவனிக்கப்பட விஷயம் என்னன்னா, இந்த லால இந்த 16 ஏஜ்க்கு கீழே இருக்கிற சில்ட்ரன்ஸ் சோசியல் மீடியால இருக்கிற இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணா அவங்க கிரிமினலைஸ்டோ ஜெயிலோ பண்ண சான்சஸ் இல்ல. மாறாக இந்த கம்பெனிஸ்க்கு சொல்லியிருக்கிற அமௌண்ட் படி பெனால்டிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட்க்கு சோசியல் மீடியா பேன் பண்றதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னா, சில்ட்ரன்ஸோட மென்டல் ஹெல்த், சேஃப்டி, ஹார்ம்ஃபுல் கண்டென்ட், அடிக்ஷன், பிரைவசி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்துல இருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த லா அங்க இருக்க கம்பெனிஸ் எப்படி ஒர்க் பண்ண போறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்ட்ரில இருக்கிற ஒரு பர்சன்
இந்த சொல்லியிருக்கிற ஆப்ஸ்ல ஒரு அக்கௌண்ட் வைக்கணும்னா அவங்களோட ட்ரூ ஏஜை கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அந்த அவங்களோட ஏஜை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அங்க இருக்கிற கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற கைட்லைன்ஸ் படி அந்த ஊர்ல இருக்கிற ஐடி கார்டு, இப்போ நம்ம ஊர்ல நம்மளுக்கு ஆதார் கார்டு இருக்கு. ஆதார் கார்டு என்னன்னா எல்லாரோடையும் இண்டிவிஜுவலிட்டி ஃபைண்ட் பண்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அதே மாதிரி தான் அவங்க ஊர்லயும் எல்லாருக்கும் ஒரு இண்டிவிஜுவலான கார்ட்ஸ் இருக்கும். அந்த கார்ட்ஸ் அவங்க ஏற்கனவே கவர்மெண்டோட ஸ்கீம்ஸோ கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற சப்சிடிஸ் இருந்தாலும் சரி, இல்ல இது சின்ன பசங்க ஸ்கூல்லயோ காலேஜ்லயும் அவங்க வந்து அந்த கார்ட்ஸை கொடுத்து தான் ஃபர்தர் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கார்ட்ஸ் அந்த ஐடி கார்ட்ஸ் மூலமாவே அவங்க வந்து அவங்களோட ஏஜ் கன்ஃபார்ம் பண்ணி தான் ஃபர்தரா அவங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஒரு பக்கம் இந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நிறைய இடத்துல மிகப்பெரிய அளவுல ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு இண்டிவிஜுவலா இருக்கிற ஐடி டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுனால அவங்களோட பிரைவேசி டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் ரொம்ப பெரிய அளவுல லீக் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. நீங்க கேட்கலாம், சின்ன பசங்களோட டீடைல்ஸ் தானே, இதனால பெரிய இம்பாக்ட் என்ன இருக்குன்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். நம்ம நாட்டுல சில விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபீவர்னா நாம வந்து ஊருக்கே சொல்லிட்டு இருப்போம். இப்போ சில கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா அந்த விஷயத்தையே ரொம்ப பிரைவசியா வைப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கு இருந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃப்க்கு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயம் அவங்க ரொம்ப சென்சிட்டிவா வச்சிருப்பாங்க. இந்த சில்ட்ரன்ஸோட சின்ன சின்ன பேசிக் டீடைல்ஸும் அதே மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ண சான்சஸ் இருக்கு. இதனால அங்க இருக்கிற சின்ன சின்ன டீனேஜ் பசங்க ஃபேக் விபிஎன்ஸ், ஃபேக் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு அங்க இருக்கிற கோர்ட் அவங்க வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் 13+ கீழே இருக்கிற பசங்களுக்கு அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதுல கைட்லைன்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் அதனால பெரிய அளவுல அவங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த லா இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனேயே வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற மத்த கண்ட்ரிஸ் அவங்களும் இந்த லாவை நோக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு செகண்ட் கண்ட்ரி என்னன்னா டென்மார்க்கும் 15 ஏஜ்க்கு கீழே இருக்க சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க சோசியல் மீடியால ஓபன் பண்ற அக்கௌண்ட்க்கு பேரண்ட்ஸோட கன்சர்னோட தான் ஓபன் பண்ணணும்னு ஒரு புது லாவை 2026 மிட்ல கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதே போலவே நியூசிலாந்து, மலேசியா, பிரான்ஸோ இந்த மாதிரி டீனேஜ் பசங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி லாஸை புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல நம்ம பசங்களை பார்க்கலாம், அவங்க சாப்பிட்ற டைம் இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்க டெய்லி ரொட்டீன் ஏதாவது இருந்தாலும் சரி, அந்த டைம்ல 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அவங்க ஒரு ஹேபிட்டாவே போன் எடுத்து அதுல வாட்ஸ்அப்போ இல்ல ரீல்ஸோ ஏதாவது ஒன்று சேட் பண்றதோ ஒரு ஹேபிட்டா அதுலயே ரொம்ப அதிகமா அடிக்ட் ஆயிருக்காங்க. இந்த அடிக்ட கன்சிடர் பண்ண கண்ட்ரிஸ் பசங்களோட சேஃப்டிக்காக இந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இது பண்றதுனால நிறைய பசங்க அவங்க போன் யூஸ் பண்ணாம வெளியே போய் பிளே பண்ண சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா அவங்களுக்கு எதுல ஸ்கில்ஸ் இருக்கோ அதுல அவங்க டெவலப் பண்ண அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணலாம், இல்லைன்னா அதுல நாலேஜ் கெயின் பண்ணலாம். இதனால வேர்ல்ட் லெவல்ல பல சில்ட்ரன்ஸோட மென்டல் ஹெல்த் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல எல்லா ஏஜ்ல இருக்கிற ஆளுங்களும் அதிகமா இந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்றதுனால இதனால நிறைய பேருக்கு மிகப்பெரிய அளவுல கண்ணுல சீக்கிரமா இம்பாக்ட் ஆகுது. இதனால வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற பல கண்ட்ரிஸ் கண்ணுல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சர்ஜரிஸ், அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி கொடுக்குற பெரிய அளவான ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்க்கு அவங்கள ப்ரிப்பேர் ஆயிட்டு வராங்க. வேர்ல்ட் லெவல்ல எந்த கண்ட்ரி யார் எப்படி வேணா போட்டோம், இந்தியா பத்தி சொல்லுங்க ஃபயாஸ் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த லா இந்தியாலுமே ஏஜ் வெரிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி பேரண்ட்ஸோட கன்சர்னோட ஸ்ட்ராங் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்கு. பட் இது ஃபுல்லா பேன் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இந்தியாவில் இருக்கிற நிறைய பசங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அவங்க வந்து அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம நிறைய பேருக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா தான் சம்டைம்ஸ் ப்ராப்பர் நாலேஜ் கெயின் பண்ண முடியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரிலாம் இங்கேயுமே ஃபுல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டா இதனால நிறைய பசங்க பாதிக்கப்பட சான்சஸ் இருக்கனால இந்த லா ஃபுல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்சஸ் இல்ல. இந்த வீடியோ பாக்குறவங்க பசங்க இருந்தாலும் சரி, பெரியவங்க இருந்தாலும் சரி, நீங்களும் இந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் புதுசா பசங்களுக்காக லா இம்ப்ளிமெண்ட் பண்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? வேர்ல்ட் லெவல்லையும் பல கண்ட்ரிஸ் இதை பத்தி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாலுமே ஃபுல்லா பேன் ஆகாம இருந்தாலும் ஓரளவுக்கு ஏஜ் பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி இந்தியாலுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இருக்கு? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணா சக்சஸ் ஆகுமா இல்லையா என்னன்றத இதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செஷன்ல வந்துட்டோம். இந்த மாதிரி அடுத்த அப்டேட்ஸோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.